ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 28, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 14, நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் புனித காந்தர்பரி தோமாஸ், புனித டோமினிக் அதாவது புனித சாமிநாதர், புனித அசிசி பிரான்சிஸ், புனித பதுவை அந்தோனியார் ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் புனித காந்தர்பரி தோமாஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 1119 முதல் 1170 வரை வாழ்ந்தார். இவர் இங்கிலாந்தில் ஒரு வணிகரின் குடும்பத்தில் பிறந்தார். சொந்த நகரிலும் பாரிஸிலும் பயின்றார். தேவதாயின் மீது இவருக்கு அதிக பக்தி உண்டு. இந்த பக்தியை இவருடைய தாய் இவரது உள்ளத்தில் ஊற்றினாள். தோமாஸ் தமது படிப்பை முடித்த பிறகு குருவாக தீர்மானித்தார். காந்தர்பரி பேராயரான தெயோபால்டு என்பவருடன் வாழ்ந்து வந்தார். அவரது அனுமதியுடன் இத்தாலி நாட்டிற்கு சென்று பொலோஞ்சா நகரில் திருச்சபை சட்ட கல்வி பயின்றார். இங்கிலாந்திற்கு திரும்பியதும் திருத்தொண்டர் பட்டம் பெற்று காந்தர்பரி ஆலயத்தில் உயர்ந்த பதவி வகித்தார். அப்பொழுது நாட்டை ஆண்டு வந்தவர் 2ஆம் ஹென்றி. பேராயர் தெயோபால்டின் சிபாரிசின் மேல் அரசன் தோமாசுக்கு நாட்டில் துணைவேந்தர் வேலையை கொடுத்தார். இவர் அதை திறம்பட செய்து வந்தார். 1162 காந்தர்பரி பேராயர் இறந்ததும் தோமாஸ் காந்தர்பரி பேராயரானார். சற்று பின் பேராயர் தோமாசுக்கும் அரசருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டது. திருச்சபையின் உரிமைகள் சம்பந்தப்பட்டவற்றில் அரசரின் விருப்பப்படி நடக்க தோமாஸ் தயாராக இல்லை. சில ஊழல்களை பேராயர் தோமாஸால் சகிக்க முடியவில்லை. திருச்சபையின் நிர்வாகத்தில் அரசருக்கு இடமே இல்லை என்ற கொள்கையை தோமாஸ் நிலைநாட்டினார். கோவிலின் சொத்துக்களை அரசர் தொடக்கூடாது என்றார். பேராயர் தன்னை மதிக்கவில்லை என அரசர் நினைத்து பேராயர் தோமாஸை மிக மிக துன்புறுத்தினார். பேராயர் தோமாஸ் நாட்டை விட்டு வெளியேறி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். அப்பொழுது அங்கு திருத்தந்தையாக இருந்த, அதாவது திருச்சபையில் 1159 முதல் 1181 வரை 170வது திருத்தந்தையாக இருந்த 3ஆம் அலெக்சாண்டர் பேராயர் தோமாஸை அன்புடன் வரவேற்றார். சற்று பின் பேராயர் மீண்டும் இங்கிலாந்து திரும்பினார். மக்கள் அவரை பெரும் ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள். அரசர் கோப வெறியில், எனக்கு தொல்லை கொடுக்கும் இவரை துளைக்க நாட்டில் ஒருவரும் இல்லையா என்றார். சிலர் ஆயுதங்களுடன் கோவிலுக்குள் சென்று பீடத்தின் அடியில் ஜெபித்துக் கொண்டிருந்த பேராயர் தோமாஸை 1170ஆம் ஆண்டில் கொன்றார்கள். இவர் இறந்த 3 ஆண்டுகளுக்குள் இவருக்கு மறைசாட்சி என புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித காந்தர்பரி தோமாஸ் பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் புனித டோமினிக், அதாவது புனித சாமிநாதர் பற்றி பார்க்கலாம். இவர் 1170 முதல் 1221 வரை வாழ்ந்தார். இவருடைய தாய் மிகுந்த பக்தி உள்ளவள். அடிக்கடி கடவுளுடன் பேச சாமிநாதருக்கு தாய் கற்பித்தாள். சாமிநாதர் இரவில் படுத்திருக்கும் பொழுது எழுந்து முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பார். பின்னர்
வெறும் தரையில் படுத்து உறங்குவார். இவர் ஸ்பெயின் நாட்டில் கலரோகா என்ற இடத்தில் பிறந்தார். 16 வயதில் புனித அகுஸ்தீனார் சபையில் சேர்ந்தார். 1205 மறைபரப்பு அலுவலி நிமித்தம் ரஷ்யா செல்ல விரும்பினார். ஆனால் திருச்சபையில் 1198 முதல் 1216 வரை 176வது திருத்தந்தையாக இருந்த 3ஆம் இன்னோசென்ட் சாமிநாதரை ஆல்பிஜேன்ஸ் தப்பறையை ஒழிப்பதற்கு அனுப்பினார். காரணம், ஆல்பிஜேன்ஸ் என்னும் பதீத கொள்கை பரவி ஏராளமான தீமைகளை விளைவித்து வந்தது. அப்போது சாமிநாதருக்கு வயது 35. 1206 பெண்களுக்கென்றும் துறவற மடம் நிறுவப்பட்டது. ஆல்பிஜேன்ஸில் இருந்து மனம் திரும்பிய பெண்களே இதில் துறவிகளாக சேர்ந்தனர். பதிதர்களின் மத்தியில் சாமிநாதர் ஆர்வத்துடன் உழைத்தார். பாவிகள் மனம் திரும்ப ஜெபித்தார், தவம் செய்தார், தன்னையே தண்டித்தார். எதிர்பார்த்த அளவு பலன் கிடைக்கவில்லை. தேவதாயின் உதவியை நாடினார். அன்னை சாமிநாதருக்கு காட்சி கொடுத்து, எனது ஜெபமாலையை பற்றி எங்கும் பிரசங்கம் செய், தப்பறையான கொள்கைகளை அழிக்க ஜெபமாலை சிறந்த கருவி, புண்ணியத்தில் வளரவும் அது பேருதவியாக இருக்கும். கடவுளது கோபத்தை தணித்து தேவ இரக்கத்தை அது மக்களுக்கு பெற்றுத்தரும். கடவுளது திருச்சபைக்கு அது பெருத்த சிறந்த பாதுகாப்பாய் இருக்கும் என்று மாதா வெளிப்படுத்தினார்கள். எனவே சாமிநாதர் ஜெபமாலை பக்தியினால் அநேகரை மனம் திருப்பினார். சிறுவர்களின் கல்வி பயிற்சிக்காக கன்னியர் சபை ஒன்றையும் மக்களுக்கு போதிக்க ஆண்களுக்கென்று துறவற சபை ஒன்றையும் ஏற்படுத்தினார். தமது 51ஆம் வயதில், அதாவது 1221 இறைவனடி சேர்ந்தார். புனித சாமிநாதர் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நாம் புனித அசிசி பிரான்சிஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 1181 முதல் 1226 வரை வாழ்ந்தார். இவருடைய தந்தை பணக்கார வியாபாரி. பிரான்சிஸ் நல்ல கல்வி பயிற்சி பெற்றார். பிரான்சிஸ் முதலில் உலகின் வழிகளை பின்பற்றினார். அசிசி மக்களுக்கும் பெருஜியா மக்களுக்கும் இடையே நடந்த போரில் இவர் பிடிபட்டு கைதியானார். விடுதலை பெற்றபின் அனைத்தையும் கடவுளுக்காக தியாகம் செய்ய தீர்மானித்தார். இவரது நீண்ட ஜபங்களும் கண் விழிப்பும் கிறிஸ்துவுக்காக எல்லா மாயைகளையும் உதறிவிடச் செய்தன. வழியில் கண்ட ஒரு தொழுநோயாளியை இயேசுவின் அன்பின் பொருட்டு தழுவிக் கொண்டார். அதன்பின் ஜப வேளையில் இறைவனின் குரலை கேட்டார். பிரான்சிஸ், இந்நாள் வரை நீ உன் உடலில் அனுபவித்த இன்பங்களை நீ வெறுத்து ஒதுக்கினால்தான் எனது திருவுளத்தை நீ உணர முடியும். அப்படி ஒதுக்கினால் நீ இதுவரை விரும்பிய சுகபோகங்கள் உனக்கு கசப்பாக மாறும். உனக்கு எவை கசப்பாக இருந்தனவோ அவை சுவையாக மாறும் என்ற இறைவனின் குரலை கேட்டார். இயற்கையில் இறைவனை கண்டார். பறவைகளிலும் விலங்குகளிலும் இறைவனை கண்டார். கதிரவனோடும் நிலவுடனும் உறவு கொண்டு வாழ்ந்தார். இவைகளோடு ஒன்றித்து இவைகள் பெயராலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலேயே தெய்வீக இன்பம் கண்டார். இவர் துறவியான 10 ஆண்டுகளில் பல ஆயிரம் இளைஞர்கள் இவரை தங்கள் தலைவராக ஏற்று இவரது சபையின் உறுப்பினராயினர். புனித கிளாரம்மாளும் இவர் காட்டிய வழியை பின்பற்றி ஒரு சபையை நிறுவினார். அதிலும் ஆயிரக்கணக்கில் இளம் பெண்கள் சேர்ந்து இயேசுவின் தாழ்ச்சி, எளிமைத்தனத்திற்கு
தங்களை கையளித்தனர். பொது நிலையினருக்கு இவர் தோற்றுவித்த 3ஆம் சபையிலும் இன்று மக்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்து ஜெபம், தவம் முதலியவற்றில் தங்களை ஈடுபடுத்தி வாழ்கின்றனர். பிரான்சிஸ் தாழ்ச்சியின் காரணமாக குருப்பட்டத்தை ஏற்க மறுத்தார். வாழ்நாளெல்லாம் திருத்தொண்டராகவே இருந்தார். கடவுளது படைப்புகள் அனைத்தையும் நேசித்து அவைகளை தம் சகோதர சகோதரிகள் என்றார். ஏழ்மையையும் சிலுவையையும் நேசித்தார். சிலுவையில் இருந்து அநேக பாடங்களை கற்றார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பூமியில் இருந்து உயர்த்தப்பட்ட அவர் கண்களை பரலோகத்தின் பக்கமாய் உயர்த்துகிறார். தாகத்தால் வறட்சியுற்ற நாவை அசைப்பது கடினமாய் இருக்கிறது என்றாலும் உலக பொருட்களை நிந்திக்க கிரமம் தப்பிய பற்றுதல்களினின்று நம்மை விடுவிக்க அவர் நமக்கு போதிக்கிறார். விரித்த கரங்களால் நம்மை அரவணைத்து தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், ஏழ்மை, வேதனைகள் என்னும் பாதைக்கு நம்மை இழுக்கிறார். இவை மாத்திரமே நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்று பிரான்சிஸ் அடிக்கடி கூறினார். பிரான்சிஸ் இறக்கும் போது அவருக்கு வயது 44. பாதி பார்வை இழந்த நிலை. கடுமையான நோயினால் தாக்கப்பட்டு இருந்தார். இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் பிரான்சிஸின் உடலில் இயேசுவின் 5 காயங்களை பதித்தார். அவைகளில் இருந்தும் பிரான்சிஸுக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டது. இறக்கும் தருவாயில், ஓ ஆண்டவரே, நீர் அனுப்பும் சாவு என்னும் சகோதரிக்காக உம்மை போற்றுகிறேன் என்று ஜெபித்தார். 1226 இறைவனடி சேர்ந்தார். புனித அசிசி பிரான்சிஸ் பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் புனித பதுவை அந்தோனியார் பற்றி பார்க்கலாம். இவர் 1195 முதல் 1231 வரை வாழ்ந்தார். இவர் போர்த்துகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தார். இவரது திருமுழுக்கு பெயர் பெர்தினாந்து. பிரபுகுலத்தில் தோன்றிய இவர் 15ஆம் வயதில் புனித அகுஸ்தீன் சபையில் சேர்ந்து 8 ஆண்டுகள் கோயிம்பிரா நகர் மடத்தில் தவ முயற்சிகளிலும் மறைக்கல்வி கற்றுக் கொள்வதிலும் செலவழித்தார். ஒருமுறை பிரான்சிஸ்கன் சபையின் துறவிகள் 5 பேர் ஓர் இரவு இவர் இருந்த மடத்தில் தங்கினார்கள். இந்த 5வரும் வேதம் போதிக்கும்படி மொரோக்கோ நாட்டிற்கு சென்று வேத சாட்சிகள் ஆனார்கள். அவர்களது உடல்கள் ஆரவாரத்துடன் போர்த்துகல் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. அதை பார்த்த அந்தோனியாருக்கும் தாமும் போய் இயேசுவுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்ற தணியாத தாகம் ஏற்பட்டது. தற்செயலாக அந்தோனியார் தங்கியிருந்த மடத்திற்கு வந்த கப்புச்சின் சபையாரிடம் தம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சினார். 1221 அந்த சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். வேதம் போதிக்கும்படி மொரோக்கோவுக்கு புறப்பட தம்மை தயாரித்துக் கொண்டார். இவர் சென்ற கப்பலுக்கு ஆபத்து ஏற்பட்டது. இவருக்கும் கொடிய நோய் ஏற்பட்டது. கப்பல் சிசிலியில் மெசினா நகருக்கு சென்று சேர்ந்தது. அசிசி நகரை அடைந்தார். சபையில் இவருக்கு தாழ்ந்த வேலைகள் கொடுக்கப்பட்டது. ஒருமுறை புதிதாக குருப்பட்டம் பெற்ற ஒருவர் முதல் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக அருகில் இருந்த ஓர் ஊருக்கு வந்தார். இத்திருப்பலியை காண திருச்சபையிலும் நாட்டிலும் உயர்ந்த பதவிகள் வகித்த பலர் வந்திருந்தார்கள். மறையுரை நிகழ்த்த இருந்த குரு வர இயலாத நிலை ஏற்பட்டது. பங்கு குரு கலங்கினார். மறையுரை நிகழ்த்தும்படி பலரை கெஞ்சி கேட்டார். எல்லாருமே மறுத்தார்கள். பங்கு குரு அந்தோனியாரிடம், நீர் போய் பரிசுத்த ஆவி உமக்கு சொல்கிறபடி பேசும் என்றார்.
அந்தோனியார் கீழ்ப்படிந்து பேச தொடங்கியதும் அவரது திறமை, ஆழமான மறைநூல் அறிவு, நாவன்மை, மக்களின் நெஞ்சங்களை மேலே எழுப்பும் ஆற்றல் அத்தனையும் கேட்டவர் யாவரையும் ஆழ்ந்த வியப்பில் ஆழ்த்தின. இதை நேரில் பார்த்த சபை தலைவர் லாம்பர்டி பகுதி முழுவதிலும் மறையுரை ஆற்றும் பணி பொறுப்பை அந்தோனியாரிடம் அளித்தார். குருத்துவ மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கவும் அந்தோனியாரை நியமித்தார்கள். ஊர் ஊராய் சென்று மக்களுக்கு கடவுளை பற்றி போதித்து அவர்களை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய அந்தோனியார் ஆசிரியர் பதவியை விட்டு விலகி பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலியா என்னும் நாடுகளில் ஊர் ஊராய் சென்று போதித்து அநேக பாவிகளை மனம் திருப்பினார். பாவிகள் நூற்றுக்கணக்கில் வந்து அவரிடம் அடைக்கலம் அடைந்தனர். பாறை மனம் கொண்ட பாவிகள், ஞான வாழ்வில் அக்கறை காட்டாதவர் யாவரும் அந்தோனியாரை அணுகிய வண்ணம் இருந்தனர். ஓர் ஊரில் திசோ என்னும் நல்ல மனிதர் இருந்தார். அந்தோனியார் அந்த பக்கம் அடிக்கடி செல்வதை கண்ட அவர் தம் இல்லத்தில் தங்கும்படி ஓர் அறையை அவருக்கு தயாரித்து கொடுத்தார். ஒருமுறை அந்தோனியார் அங்கு தங்கியிருக்கையில் ஓர் அபூர்வ ஒளியை நள்ளிரவில் திசோ கண்டார். காரணத்தை அறிய விரும்பி சாவி துவாரத்தின் வழியாக உற்று நோக்கினார். அவர் கண்ட காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்தியது. அதிசய அழகு வாய்ந்த குழந்தை ஒன்று மேஜை மீது திறக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் நின்று கொண்டு தன் இரு கரங்களாலும் அந்தோனியாரின் கழுத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு விளையாடி கொண்டிருந்தது. சற்று பின் அக்குழந்தை சாவி துவாரத்தை சுட்டி காட்டி அந்தோனியாரிடம் பேசியது. இதை கண்ட திசோ அவ்விடத்தை விட்டு பயந்து ஓடினார். அந்தோனியாரும் அவர் பின்னே ஓடி அவரை பிடித்து தாம் உயிரோடு இருக்கும் வரை இந்நிகழ்ச்சியை யாரிடமும் வெளிப்படுத்த கூடாது என்று அவரை மன்றாடி கேட்டு வாக்குறுதியும் வாங்கி கொண்டார். புனித அசிசி பிரான்சிஸின் இறப்புக்கு பின் அந்தோனியார் இத்தாலிக்கு வரவழைக்கப்பட்டார். அது முதல் இறுதி நாள் வரை பதுவையின் அருகில் காட்டு பகுதியில் தங்கி தொடர்ச்சியாக மறையுரை ஆற்றி வந்தார். இதனிடையில் அவர் முற்றிலும் உடல் வலிமை இழந்தார். பதுவை நகருக்கு செல்லும் வழியில் அருட்சாதனங்களை பெற்று தமது 36ஆம் வயதில் 1231 இறைவனடி சேர்ந்தார். இறந்த மறு ஆண்டே இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 28 திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 14 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.